ரிலாக்ஸ் பண்ணி விடணும். பண்ணி விட்டு இந்த கழுத்துக்கெல்லாம் வந்து என்ன தடவுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த அம்மாக்கு வந்து ரைட் சைடு மட்டும் தான் இருந்தா இல்ல சொல்றேன் சார், ரைட் சைடு மட்டும் இருக்குன்னா இங்க பாருங்க, இதுலயே வந்து எக்ஸாம்பிள் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஸ்கேன் கொண்டு வந்தாங்கன்னா அதுல பார்த்து சொல்லலாம். இப்போ பாருங்க உங்களுக்கு C5 C6ல வந்து பிடிச்சிருக்கு இந்த இடத்துல. இப்போ இந்த கம்ப்ரஷனை வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணலாம். இது பண்றதுக்கு வந்து நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. அதுல வந்து நான் இப்போ ஒரு டெக்னிக் நான் சொல்லி தரேன். இங்க பாருங்க, இப்படி கழுத்தை இப்படி வச்சு இந்த இடத்துல கை வச்சுக்கணும். ஏன்னா நம்ம கை வைக்காம கழுத்தோம்னா கழுத்து வந்து మాట్లాడదండి దయచేసి ఇలాంటి ఫస్ట్ చూడండి. இங்க பாருங்க, ரிலாக்ஸா விடுங்க. அவங்க அப்படியே டைட்டா வச்சிருந்தாங்கன்னா நம்ம பண்ணக்கூடாது. அப்படி பேஷண்ட் வந்து டைட்டா வச்சிருந்தாங்கன்னா பண்ணக்கூடாது. பண்ணோம்னா வலி வந்துடும் உங்களுக்கு. இப்போ பெயின் வந்து சார் கேளுங்க. இது வந்து டெம்பரரி இமிடியேட் ரிலீஃப் இருக்குது. இப்ப இது என்ன எல்லாம் தடவி என்ன பண்ணீங்கன்னா அவங்களுக்கு வந்து அடுத்து கழுத்து வலிக்காது, கம்ப்ளீட்டா சரியாயிடும். இப்ப நம்ம பண்ணது வந்து சரியாயிரும் வந்தது. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட சொல்லி விடணும், நம்ம உட்காரப்ப நேரா உட்காரணும், கழுத்தை வந்து வச வலிக்க கூடாது, அந்த மாதிரிலாம் வந்து சிலர்லாம் சொல்லி விடணும். சொல்லி விட்டோம்னா இப்ப இது வந்து ஒரு டெக்னிக் கழுத்தை எடுக்கிறதுக்கு. இது மாதிரி வந்து நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. இப்ப கழுத்தை வந்து ஈஸியா பண்றதுக்கு நிறைய டெக்னிக் இருக்கு. கிட்டத்தட்ட 10-15 வகையான டெக்னிக் இருக்கு. அதுல நமக்கு எது வசதியோ அது பண்ணிக்கலாம். இப்ப இந்த வந்து நான் பண்றதுல வந்து இது கொஞ்சம் சேஃப்டியான மெத்தட். எப்படி கேட்டீங்கன்னா, நம்ம கை வந்து இங்க வச்சிருக்கோம். இது யாரும் எந்த வருமானம் சொல்லி தர மாட்டாங்க. நான் பிராக்டிகலா பண்றதுனால நான் சொல்லி தரேன். இங்க பாருங்க, கை இங்க வச்சுட்டு நம்ம இப்படி வச்சு இப்படி பண்றோம். பண்றப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கை வந்து ஒரு லெவலுக்கு மேல போகாது. இப்ப இப்படி வச்சுட்டு இப்படி பண்றீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப தள்ளிடுவீங்க. தள்ளம்னா என்ன ஆகும், கழுத்து வலி வந்துடும், சைடு எஃபெக்ட் வந்துடும். இப்ப நம்ம கை இப்படி வச்சுட்டு இப்படி பண்றப்ப அந்த லெவலுக்கு மேல போகாது. அதனால வந்து இது கொஞ்சம் சேஃப்டியான மெத்தட் கழுத்து பண்றது. அடுத்து இன்னொருத்தவங்க வேற டெக்னிக் நான் சொல்றேன். கழுத்துக்கு நிறைய டெக்னிக் இருக்கு.